பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 141 144 வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு தேவ வார்த்தையை வைத்து ஜெபிப்பது எப்படி. நிறைய நேரத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாது. ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருக்கும், ஆனால் எந்த காரியத்திற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஒருவேளை நாம் பழக்கப்படாமல் இருக்கலாம். ஒரு சிலர் ஜெபிப்பதற்கு உதவி செய்வதற்காக ஜெப குறிப்புகளை எழுதி கொள்வார்கள், அல்லது மற்றவர்களிடத்திலிருந்து ஒரு சில ஜெப குறிப்புகளை வாங்கி அதற்காக ஜெபிப்பார்கள். அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளாக வளர்ச்சி அடையும் போது ஆண்டவருடைய வார்த்தையை மையமாக வைத்து எப்படி அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அல்லது ஜெபிக்க முடியும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். விசேஷமாக நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்திலிருந்து நேரடியாகவே நாம் கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். முதலாவதாக, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிக்கும்போது பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ளலாம். நிறைய நேரத்தில் ஐயோ, நான் இந்த காரியத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருந்தேன் என்றால் இந்த காரியத்தை செய்திருக்க மாட்டேனே, அப்படி நாம் நினைக்கலாம். 141 சங்கீதம் 3 4 நான் வாசிக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, தெரியாமல் நான் வார்த்தைகளை விட்டு விடுகிறேன், நான் இந்த காரியங்களை பேசக்கூடாது என்று நான் நினைக்கிறேன், ஆனால் பேசிவிடுகிறேன். அதனால் இந்த காரியங்களை அவர் சொல்லவில்லை, இந்த வசனத்திலிருந்து நாம் அந்த காரியத்தை புரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர் அனுபவிக்கிறபடியால் இவ்வாறு ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். அப்போ ஆண்டவரிடத்துல அந்த காரியங்களுக்காக அவர் கிருபை கேட்கிறார். 4 வாசிக்கிறேன். அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணங்க ஒட்டாதையும், அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. இப்போ மற்றவர்களோடு சேர்ந்து நான் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து ஆண்டவரே எனக்கு விடுதலை தாரும். இந்த 2 வசனங்களை வைத்து நாம் பார்க்கும்போது நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும் எந்த பாவம் நமக்கு மிகுந்த சோதனையை கொடுக்கிறது என்று. அப்போ அந்த காரியத்திற்காக குறிப்பாக நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்போது நாம் கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து நாம் 143 சங்கீதம் 8 வாசிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு வழி நடத்துதலுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளலாம். தாவீது இப்படி ஜெபிக்கிறார், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இந்த வசனத்தில் அவர் எதற்காக ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, நான் நடக்கக்கூடிய வழியை எனக்கு காண்பியும். ஏனென்றால் ஒரு சில நேரங்களில் நான் போகக்கூடிய பாதை சரியாக இருக்கிறதா அல்லது சரியில்லாத பாதையா, இந்த காரியங்கள் எனக்கு தெரியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கூட 2 வாய்ப்புகள் நமக்கு வருது என்று வைத்துக்கொள்வோமே. 2 வாய்ப்புகளும் பார்ப்பதற்கு ஒரே விதமாக காணப்படலாம். ஆனால் எந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தும் போது ஆண்டவருடைய நாமத்திற்கு அதிக மகிமையை கொண்டு வர முடியும் என்பது ஆண்டவருக்கு மாத்திரமே தெரியும். ஒருவேளை இதில் ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்தும் போது அதில் மிக ஆபத்துகள் கூட நமக்கு இருக்கலாம். அப்போ நான் எப்போவுமே நான் பாதுகாப்பாக இப்படி ஒரு ஜெபத்தை செய்வது நல்லது. ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். இப்படி நாம் ஜெபிக்கும் போது சின்ன சின்ன காரியத்தில் கூட ஆண்டவர் நமக்கு வழி நடத்துதலை தருவார். இதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது விடுதலைக்காக எப்படி ஜெபிப்பது என்று கூட நாம் கற்றுக்கொள்ளலாம். 9 கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். ஒரே ஒரு சென்டென்ஸில் தான் அவர் ஜெபிக்கிறார், கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். அப்போ இந்த ஜெபத்தை நாம் செய்யும்போது ஆண்டவர் அதை கேட்டு நம்மை தப்புவிக்கிறார். இப்போ தாவீதுக்கு சத்துருக்கள் இருந்தார்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட
ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு மனிதர்கள் யாருமே நமக்கு சத்துருக்கள் இந்த பூமியில் கிடையாது. மனிதர்கள் நமக்கு என்ன தீங்கு செய்தாலும் மனிதர்கள் நமக்கு சத்துருக்களே கிடையாது. பிசாசு மாத்திரம்தான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு எதிரியாக இந்த பூமியில் செயல்படுகிறான். ஒருவேளை மனிதர்களை பயன்படுத்தலாம், ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை என்னவென்றால் மனிதர்கள் ஒவ்வொருவரையும் நாம் நேசிக்க வேண்டும், விரோதிகளை கூட நாம் நேசிக்க வேண்டும். ஸோ அப்போ நமக்கு சத்ரு விரோதி என்று சொல்லும்போது அது பிசாசு மாத்திரம்தான். அவன் பல வடிவங்களில் அவன் திட்டங்களை தீட்டி நமக்கு விரோதமாக எழும்பலாம். இப்போ நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவரே சத்ருவுக்கு என்னை தப்புவியும், அல்லது சத்ருனுடைய திட்டத்திற்கு என்னை தப்புவியும் என்று நாம் கேட்கும்போது ஆண்டவர் சத்ருவனுடைய வஞ்சனைகளுக்கு நம்மை மீட்டு கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தை தொடர்ந்து செய்ய அவர் கிருபை தருகிறார். அடுத்ததாக ஆண்டவருடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளலாம். 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இப்போ தாவீது கேட்கிறார், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்வதற்கு எனக்கு கற்றுத்தாரும், நீர் மாத்திரம்தான் என்னுடைய தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை சரியான பாதையில் நடத்துவாராக என்று தாவீது கேட்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு வேண்டும். இந்த விருப்பத்தை எப்படி கண்டுபிடித்து அதை செய்வது என்ற காரியத்திற்காக நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதான் ஆண்டவர் நம்மை அவருடைய சித்தத்தின் மையத்தில் வைத்திருப்பார். நாம் கேட்பதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகள் அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம கேட்கும்போது என்ன சொல்லுகிறோம் என்றால், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று நானும் வாஞ்சிக்கிறேன், நானும் விருப்பப்படுகிறேன் என்று சொல்லும்போது நம்முடைய விருப்பம் தேவனுடைய விருப்பத்தோடு இணைகிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே புதிய கிருபைக்காக ஜெபிக்க வேண்டும். 11ஆம் வசனம், கர்த்தாவே உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். இப்போ எந்த உறவுமே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த பூமியில் எந்த காரியமும் நாம் பயன்படுத்துவதனால பழையதாகிவிடும். ஒரு நோட்புக்கு அல்லது ஒரு பென்னு, ஒரு சட்டை, எந்த காரியமுமே அல்லது நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் எதுவுமே நாம் பயன்படுத்த பழையதாகிவிடும். அதே மாதிரி நம்முடைய உறவுகள் கூட சீக்கிரமாக பழையதாக மாறிவிடும். இப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய உறவுகள் கூட அடிக்கடி நாம் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உறவுகள் புதிதாக எப்பொழுதுமே காணப்படும். கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், எப்பொழுதுமே புதுப்பித்து கொண்டே இருந்தால்தான் அது புதியதாக காணப்படும், அல்லது அந்த உறவு பழையதாக காணப்படும். அப்போ ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவை கூட நாம் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் வேதத்தில் உயிர்ப்பிக்கப்படுதல் என்று நாம் பார்க்கிறோம், அல்லது உயிர் மீட்சி அடைதல். ஏற்கனவே இருந்த உறவினுடைய தரம் ஒருவேளை பழையதாக போய்விட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை திரும்பவுமாக உயிர்ப்பிக்கும் போது ஆண்டவரை குறித்த அறிவு, ஆண்டவர் மேல் உள்ள அன்பு, பாசம், விருப்பம், இதையெல்லாம் ஆண்டவர் புதிதாக மாற்றும் போது ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவு நமக்கு புதிதாகிறது. அதை தான் 11ஆம் வசனத்தில் தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும். இன்னைக்கு உங்களுடைய உறவு, ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவு புதிதாக இருக்கிறதா அல்லது பழையதாக மாறிக்கொண்டிருக்கிறதா? இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் செய்யும்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரோடு கூட உள்ள உறவை அவர் புதுப்பிப்பார். இப்போ நம்ம புதிய உறவாக ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவை எப்பொழுதும் வைத்து கொள்ளலாம். கடைசியாக இன்னும் ஒரு காரியத்தை கூட நாம் பார்க்கலாம். நம்முடைய குடும்பத்திற்காக எப்படி ஜெபிப்பது என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒருவேளை நம்முடைய குடும்பத்திற்காக எப்படி ஜெபிப்பது என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். எல்லாருமே அடிப்படை தேவைகளுக்காக ஜெபிப்பார்கள். ஒருவேளை நமக்கு பணம் அல்லது பொருளாதாரம் தேவைப்பட்டால், ஆண்டவரே இந்த காரியம் வேண்டும், இது வேண்டும், அல்லது படிப்பதற்கு ஞானம் வேண்டும் என்றால் எனக்கு ஞானம் வேண்டும், பரீட்சையில் பாஸ் ஆக வேண்டும், ஒரு வேலைக்கு போக வேண்டும், அல்லது எங்களுடைய உறவில் ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை நாங்கள் சரி செய்ய வேண்டும். இப்படி நாம் அனுபவிக்கக்கூடிய காரியங்களுக்கு எல்லாருமே நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் வேதத்திலிருந்து நாம் ஜெபத்தை கற்றுக்கொள்ளும் போது அது இன்னும் ஆழமாக
ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். 144ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நான் பார்க்கும்போது ஒரு குடும்பத்தை குறித்த ஒரு தரிசனத்தை ஆண்டவர் அதில் நமக்கு கொடுக்கிறார். 12ஆம் வசனம், அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சங்களைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலை கற்களைப் போலவும் இருப்பார்கள். இப்போ குமாரர் குமாரத்திகளை குறித்து வேதம் இப்படியாக ஒரு வரைபடத்தை காண்பிக்கிறது. குமாரர் எப்படி இருப்பாங்களாமா? ஓங்கி வளரக்கூடிய விருட்சங்களை போல் இருப்பார்கள். அப்போ இந்த வசனங்களை படிக்கும்போது நமக்கு ஒரு வரைபடமாக அல்லது ஒரு பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அப்போ அந்த அடிப்படையில் நாம் ஜெபிக்கும்போது அது பெரிய ஒரு தாக்கத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். இப்போ குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலை கற்களைப் போல இருப்பார்கள். அப்படி என்றால் என்ன? ஒரு அரண்மனையில் அலங்காரமாக எப்படியாக அந்த சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கிறதோ, அது பார்வைக்கு எவ்வளவு அழகாக காணப்படுகிறதோ, அதே மாதிரி எங்களுடைய குமாரத்திகள் நல்ல சுபாவங்களில் வளருவார்களாக. இந்த மாதிரி நாம் ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் மிக ஆழமாக காணப்படும். அது மாத்திரமல்ல, 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது எப்படி நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், எப்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருட்கள் அல்லது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அது பெருகுவதற்கு எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், இந்த காரியங்களை எல்லாம் நாம் இந்த இடத்துல இருந்து கற்றுக்கொள்ளலாம். அப்போ வேதத்தை நாம் படிக்கும்போது அதில் அநேக நன்மைகள் உண்டு. இதில் ஒரு முக்கியமான நன்மை என்னவென்றால் வேதத்தை வைத்து எப்படி ஜெபிப்பது என்று. இப்போ இந்த அதிகாரங்களை நீங்களும் கூட தியானிக்கும் போது இன்றைக்கு ஒரு சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபித்து பழகுங்க. அதில் ஒரு பெரிய மகிமையை உங்களால் கூட பார்க்க முடியும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இடைபடுவதை உங்களால் கூட பார்க்க முடியும். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. வேதத்திலிருந்து எப்படி நாங்கள் ஜெபித்து பழக வேண்டும் என்று தியானித்திருக்கிறோம் தகப்பனே. உடைய வார்த்தையை படிக்கும்போது ஆண்டவர் எங்களுக்கு ஜெபம் என்றால் என்ன என்பதை கற்றுத்தாரும். உடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை நாங்கள் வாசிக்கும்போது சங்கீதக்காரன் எவ்வளவு ஆழமாக ஜெபித்திருக்கிறார், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக எப்படி ஜெபித்திருக்கிறார், இந்த காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது நாங்களும் கூட ஒரு உற்சாகம் அடைந்து எங்களை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்களுக்காக ஜெபிக்க கிருபை தாரும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் கூட நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தரக்கூடிய தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.